அப்புறம் உட்கார் 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 உட்காரு. ஆமா, நீ பிஎல்க்கு தானே படிச்சுட்டு இருந்த? ஆமாத்தா. அத்தானா? நீ தைக்கிறது பொத்தா? என்ன சிரிக்கவே மாட்டேன்ற? இந்த ஊர்ல ஜோக் அடிச்சா சிரிக்க மாட்டாங்களா? நான் அடிச்சது ஜோக்குமா, சிரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி தான் புரிய வைக்கணும். கேள்விப்பட்டேன் இந்த காலேஜ் கலாட்டா அதெல்லாம் வயசு கோளாறு, சின்ன வயசுல ஏற்படுறது தான். உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் போல துடிக்கிறேன். அப்படியே நூலு நூலு சித்ரா. அதெல்லாம் குளிச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியா? சரி வாய, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துருவோம். அது ரெண்டு பேரும் குளிச்சா நீ ஏற்கனவே குளிச்சிட்டியா? என்ன வழிஞ்சிட போதுங்க, வாங்க. சரி இந்த இன்னொரு நாளைக்கு வந்து இத வந்துட்டேன். வரல பண்ணி பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆட்டோ வரியாப்பா? எங்க போகணும்? ஸ்ரீராம் நகர். உட்காருங்க. ஜிஜிபி 4 ரவுண்ட். என்னப்பா ஸ்ரீராம் நகர் போசனா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்? நீங்க ஸ்ரீராம் நகர் கொண்டு போய் சொன்னீங்க, ஆனா இவங்க எல்லாம் உங்களை இங்க கொண்டு வர சொல்லிட்டாங்களே. யார் அவங்க எல்லாம்? என்ன பேபி பின்னாடி பாக்குற? ஹீரோ வருவானா? அவன் இப்ப வர மாட்டான். நாங்க உன்னை தொட்ட உடனே ஆலமரத்து விழுதுல தொங்கிக்கினே வருவா. தொடட்டுமா? நாய்ங்களா இப்படியா ஒரு பொம்பளைட்ட ஒம்பளக்கிறது? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத வித்யா. அவங்க சார்பா நான் இருக்கிறேன். வந்துடு வந்துடுமா. ஐயோ 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 ஐயோ, எத்தனை வருஷம் பார்த்தா இதே டைலாக் கேட்கறது. இப்ப ஹீரோ வேற வந்துருவான், அவன் வேற என்ன அடிப்பான். என்னால முடியலம்மா, வந்துருக்கண்ணு. ஆனா வந்துருமாண்ணா. சில ரவுடி பசங்க ஒரு பொண்ணு அந்த பக்கமா கடத்திட்டு போறாங்க. வித்யா, வித்யா, உன் நெத்தில என் ரத்தம். அது உங்க ரத்தம் இல்ல, ஏன் ரத்தம். வித்யா, சாரி, தேங்க்ஸ். உங்க வீட்டுல கல்யாணம்னு கேள்விப்பட்டு அது உனக்கு தானோன்னு நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? ஏன் நான் கல்யாணம் பண்ணி கூடாதா? என்ன தவிர வேற யாரையும் பண்ணி கூடாதுன்னு. அதுக்குதான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டீங்க. இல்ல வித்யா, என்னால பாதிக்கப்பட்ட உனக்கு என்னாலேயே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னுதான். ஏண்டா இந்த வீட்டுல கேட்கறதுக்கு ஆம்பளை இல்ல நினைச்சியா? இவன் தான் உன் ஹீரோவா? நான் சூடு சொரண மான ரோஷத்தோட வாழறேன். உங்களை மாதிரி மானங்கட்டு போய் வாழறல. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சித்ரா பொட்டி படுக்கலாடு.
இவ்வளவு சொல்லி இருக்கிறேன், இன்னும் என்னங்க யோசனை? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இவ்வளவு நாளா இந்த ஊர்லயே இருந்துட்டோம். திடீர்னு இப்ப வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு இங்க போறது பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். என்ன நம்பி என் கூட வரதா இருந்தா வாங்க, இல்ல எப்பவுமே வராதீங்க. ஏய் வாடி. அக்கா, நாங்களும் வரோம். என்னங்க காலங்காத்தால இது ஐயோ, இந்த பாவாடை. என்னங்க இது? இது வர அப்பா. வேண்டாங்க. ஏன்டி இதுல எல்லாம் போய் பின்ன குத்தி வச்சிருக்க? துரு புடிச்சிடாதே. இத பாருங்க, வண்ணம் கணக்கு எழுத விட மாட்டேங்கிறீங்களே. இப்ப பெரிய வண்ணம் கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியமா? இந்த வீடு மாத்தத்துக்குள்ள உயிரே போயிடும் போல இருக்கு. அந்தந்த பொருளை அங்கங்க வைக்கிறதுக்குள்ள இடுப்பு ஒடிஞ்சு போகுது. என்னங்க, வித்யாவுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கைய கண்ணத்தாண்டு எடுத்து வரும்போதே எனக்கு தெரியும் ஏதோ காரியமா தான் வரேன். ஏன்டி எது எது எப்பப்ப செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆமா, அந்த கழுதை எங்க காலையில இருந்து காணோம். இதே ஊர்ல அவ கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட் இருக்காளாம். அவளை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா. Number 54, the house with the bamboo door, bamboo sticks and the bamboo walls. வித்யா, டவல் எடுத்துட்டு வா. தொட்டுட்டியே, சேர் மேல வைமா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வித்யா, நான் இப்பவே புறப்பட்டு போய் இன்னைக்கே உனக்கு ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கிற மாதிரி வார்டனை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹோட்டல்ல ஜாக்கிரதை. இந்த காலத்துல ஹோட்டல்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. என்ன நம்பி நீ வந்திருக்கிற. உன்னை பொறுப்பா ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியது என் கடமை. நான் வெளியே போயிட்டு வரும்பொழுது கூட 2 தடவை பெல் அடிப்பேன். அப்பதான் மாமா வந்திருக்கிறேன் அர்த்தம். அப்பதான் நீ கதவு திறக்கணும். என்ன வரட்டுமாமா? பத்திரம், நல்லா இருந்துக்க. யாரு? நான் தாம்மா, உன் மாம ஜே பீதாம்பரம். வித்யா, சாப்பிட்டியாமா? ஹாஸ்டல். ஹாஸ்டல் அதெல்லாம் நாளைக்கு. இன்னைக்கு ராத்திரினா? இன்னைக்கு இங்கதான் டீலக்ஸ் ரூம், டபுள் காட் போட்டுருக்கு. 2 பேரும் ஒன்னா படுத்துக்குவா. விடுங்க. 15,000 கைய கூட பிடிக்க கூடாது. பாப்பா சுந்தர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. வித்யான்ற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். நட்சத்திரா, ஓம் வித்யா நாமோதயா நமஸ்யா, ஓம் ஸ்ரீ தேவியே நமஹ, ஓம் ஸ்ரீ கடவுளே, என்ன காப்பாத்து. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கர்ப்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. ஓம் தேவஸ்ரீ நமः, ஓம் சர்வதேவே நமः, ஓம் அனந்தம்யே நமः. ஏண்டி போன்ல அடிச்சுட்டு நீ ஓடி வந்துட்டு நான் விட்டுருவேனா? அடி யாரே அவன்? அவங்கள விடுங்க. அத சொல்றதுக்கு நீ யாரா? முரண்டு புடிச்ச அப்புறமா கொஞ்சம் இப்படி வரீங்களா? யாரு? நானா? நீரு அங்க பாத்தியா? அவரே கரெக்டா கதவெல்லாம் சாத்தியா.
Connect me to the police station. இவன் தான் அந்த ரவுடி. பேபி வித்யா, உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஏகே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. ஜி பிளேயர் சார் நான் ஜி பிளேயர் என்ன? உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. கொஞ்சம் இருங்க, வந்துருவார். ஐயோ